வணக்கம் மக்களே. சமீப காலமாக அண்ணன் சீமானுடைய செயல்பாடுகள் திமுகவிற்கு ஜால்ரா அடிக்கிறாரோ அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை மக்கள் மத்தியில் ஏற்படுத்திருக்கு. அதுவும் குறிப்பாக இளைய தலைமுறை மத்தியில் ஏற்படுத்திருக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் சமீபத்தில் பொது வழியில் பேசிய விதம், அதுவும் குறிப்பாக காங்கிரஸ்காரர்களை விமர்சித்த விதம், காங்கிரஸ் எப்படி தாவேகா கூட கூட்டணி வைக்கலாம், காங்கிரஸ் எப்படி தாவேகா பின்னாடி போகலாம், காங்கிரஸ் கூட எல்லா எம்எல்ஏக்களும் ராஜினாமா பண்ணிவிட்டு மீண்டும் டிவிகே கூட சேர்ந்து நீங்கள் தேர்தலை சந்திக்கணும் அப்படின்னு ரொம்ப கடுமையான விமர்சனங்களையும் காட்டமான விமர்சனங்களையும் வைத்திருந்தார். இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஸோ இப்பேற்பட்ட சூழ்நிலை தான் நமக்கு இந்த சந்தேகம் சீமான் மேலே எழுது. ஏனென்றால் மிகப்பெரிய அளவில் திமுகவை விமர்சித்துட்டு இருந்தார். ஆனால் இப்போ சமீப காலமாக அவருடைய செயல்பாடுகள் பார்த்திங்கன்னா திமுகவிற்கு ஜால்ரா அடிக்கிற மாதிரி தான் இருக்குது. இதுதான் நமக்கு ஒரு மிகப்பெரிய சந்தேகத்தை ஏற்படுத்து. என்ன சந்தேகம்? என்னடா உனக்கு என்னடா சந்தேகம் வந்துருச்சு, அவர் நல்லா தானடா பண்ணிகிட்ருக்காரு அப்படின்னு சொல்லி நாங்கள் நாம் தமிழர் தம்பிகள் நிறைய பேர் கமெண்ட்டில் கழுவி ஊற்றுறீங்க. பட் என்னை பொறுத்தவரை சீமானை தரம் தாழ்ந்து விமர்சிக்கணும் அப்படிங்கிற நம்முடைய எண்ணம் கிடையாது. அவருடைய செயல்பாடுகளை நம்ம விமர்சிக்கிறோம். அரசியலில் அவர் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்பாடுகள் சரியா? ஏன்னா ஒரு பக்கம் ஒரு தடவை திமுக விமர்சிக்கிறாரு, இன்னொரு பக்கம் திமுகவுக்கு ஆதரவு கொடுக்குற மாதிரி பேசுகிறார். அவருடைய நிலைப்பாட்டில் ஒரு குழப்பமான ஒரு தன்மை இருக்கோ அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு தோணுது. ஸோ அதை பற்றி தான் நம்ம இந்த நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம். ஏன் சீமான் திமுகவிற்கு ஜால்ரா அடிக்கிறார்? உண்மையிலேயே சீமானுக்கும் திமுகவுக்கும் ஏதாவது ஒரு கனெக்ஷன் இருக்கா, தொடர்பு இருக்கா? அதை பற்றி தான் நம்ம இந்த நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம். நான் உங்கள் ஜோசப். வாங்க நம்ம இப்போது நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். சீமான் ஒரு மிகப்பெரிய தலைவர், நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர், உங்கள் எல்லாருக்குமே தெரியும். பட் தொடர்ச்சியாக அவர் பேசக்கூடிய விதங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது தொடர்ச்சியாக விமர்சனத்துக்குள்ளாகுது. சீமான் பேசுகிறதும் சரி, சாட்டை துரைமுருகன் பேசுகிறதும் சரி, தொடர்ச்சியாக ஒரு விமர்சனத்துக்குள்ளாகுது. அது சமீபத்தில் நம்ம அனிதா ராதாகிருஷ்ணன் நம்ம தாய்மாமன் சீர் கொண்டு கொடுத்ததுலேருந்து ரொம்ப ஒரு கடுமையான ஒரு விமர்சனங்களை காங்கிரஸ் மீதும் தாவேகா மீதும் வைக்கிறார். மேலும் அவர் சமீபத்தில் பார்த்திங்கன்னா அவர் பேசிய விதம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு நாராசமாக இருக்குது. என்னடா இந்த மனுஷன் இப்படி பேசுகிறாரு, இந்த மாதிரி பேச மாட்டார், ஏன் இந்த மாதிரி பேசுகிறாரு அப்படிங்கிற அளவுக்கு அவருடைய அந்த ஜால்ரான்னு சொல்லுவாங்களே, அந்த ஜால்ரா பேச்சுக்கள் இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு கட்சி தொடர்ந்து அரசியலில் போட்டியிட்டு தோல்வி அடையுது. இந்த கட்சியே ஏன் வந்தது, நாம் தமிழர் கட்சியை ஏன் தொடங்கினாங்க, தோல்வியுடையதுக்கே தான் இந்த கட்சியை நேர்ந்து விட்டுருக்கா அப்படின்னு சொல்லுவாங்கன்னா, நம்ம ஊரில் தொடர்ச்சியாக தோல்வியை மட்டுமே சந்தித்து கொண்டு இருப்பதற்காக தான் இந்த கட்சி ஆரம்பிக்கப்பட்டிருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி நம்ம மனத்தில் எழுது. சீமான் வேணால் சொல்லலாம், நாங்கள் இப்போ ஜெயிக்காமல் விட்டாலும் இன்னொரு 10 ஆண்டுகளில் ஜெயிக்கலாம், ஒரு 20 ஆண்டுகளில் ஜெயிக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். பட் அவரை தற்போது நம்பி இருக்கும் அவருடைய தம்பிகளுக்கு என்ன பதில்? 20 ஆண்டு கழித்து ஒரு கட்சி ஜெயிக்கலாம், 40 ஆண்டுகள் கழித்து கொடுக்கலாம், ஏன் 100 ஆண்டுகள் கழித்து கூட நாம் தமிழர் ஆட்சிக்கு வரலாம், வாய்ப்பு இருக்குது. பட் ஆனால் இன்றைக்கி அவரை நம்பி கட்சியில் இருக்க கூட என்ன வாய்ப்பு? அவன் எப்படி ஜெயிப்பான்? அவன் தொடர்ச்சியாக தோத்துட்டுலே இருக்கான். இதுக்கு தான் நம்ம பல முறை சொல்கிறோம், தமிழக அரசியல் களம் அப்படி இல்லை. கூட்டணி இல்லாமல் தமிழக அரசியலில் எந்த ஒரு கட்சியாலும் இனி ஜெயிக்க முடியாது. விஜய் வந்தது வேறு விஷயம். பட் விஜய்க்கே ஒரு ஆதரவு கூட்டணி கடைசியில் பார்த்திங்கன்னா 108 விட்டு மக்கள் கையை கழுவிட்டு போயிட்டாங்க. அவருக்கே கம்யூனிஸ்டுடைய ஆதரவு தேவைப்பட்டது, காங்கிரஸுடைய ஆதரவு தேவைப்பட்டது, விடுதலை சிறுத்தைகளுடைய ஆதரவு தேவைப்பட்டது. ஸோ அப்படி இருக்கும்போது விஜய்க்கு இல்லாத அந்த பிரசித்தியா, மக்கள் மத்தியில் எவ்வளோ பாப்புலரான ஆர்டிஸ்ட்டு, அவருக்கே 108 தாண்ட முடியல. பட் அவரால் ஜெயிச்சிருக்க முடியும், மெஜாரிட்டி வந்திருக்க முடியும். அதுக்கு பல்வேறு உள்கூத்துக்கள்லாம் இருந்தது, சரியான பேருந்து வசதிகள்லாம் இல்லை. ஸோ அதனால் அவரால் அடைய முடியல. பட் இருந்தாலும் ஒரு கட்சி அப்படிங்கும்போது கூட்டணி அப்படிங்கிறது அவசியம். அதை சீமான் புரிந்து கொள்ளணும். நாம் ஒன்றும் நாம் தமிழருக்கு எதிரானவர்கள் கிடையாது. நாம் தமிழரும் வெற்றி பெறணும், நல்ல நரம்பு புடைக்க பேசக்கூடியவர் தான் அண்ணன் சீமான். அவருடைய பேச்சுக்கள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப மெய்சிலிருக்க வைக்கக்கூடிய பேச்சுக்கள். பட் அந்த பேச்சுக்களை கேட்க வரக்கூடிய மக்கள் ஏன் நாம் தமிழருக்கு ஓட்டு போட மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறதே அவர் யோசித்து பார்க்கணும். அதாவது பேச்சு அப்படிங்கிறது ரசிக்கக்கூடியதாக இருக்கும். பட் அதை மக்கள் ஏற்றுக்கொண்டார்களா, அவரை ஏற்றுக்கொண்டார்களா? ஏன்னா அவர் ஏன் ஏற்றுக்கொள்ள மக்கள் மறுக்கிறாங்க? மேடையில் ஒரு மாதிரி பேசுகிறார், பட் இன்னொரு பொதுவெளியில் அவர் சார்ந்த அரசியல் கட்சி இல்லாத இன்னொரு பொதுத்தள நிகழ்வுகளில் வேறு மாதிரியான ஒரு நிலைப்பாட்டில் பேசுகிறார். இதுதான் மக்கள் மத்தியில் ஒரு கான்ட்ரடிக்டரியாக அவரை பார்க்குறாங்க. மேலும் அவர் சொல்லக்கூடிய அந்த இலங்கை தமிழர்களை வச்சு சொல்லக்கூடிய அந்த கதைகளெல்லாம் மக்கள் நம்ப மறுக்கிறாங்க.
அது ஒரு மீம் மெட்டீரியல் ஆயிடுச்சு. நான் வந்து ஆமக்கறி சாப்பிட்டேன், அதெல்லாம் வந்து ஒரு மீம் மெட்டீரியல் ஆச்சு. அவர் சொன்ன ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன். அவர் வந்து கடலில் போயிட்டு இருந்தாராம். அங்கே பார்த்தீங்கன்னா ஒருத்தன் துடுப்பு போட்டு ஒரு அந்த பரிசல் மாதிரி இதில் போனானா. பட் அந்த பரிசல்லாம் அப்படின்னு கிட்ட போய் பார்க்கும்போது அது பரிசல் இல்லையா, ஆமை ஓடான். ஆமை முதுகில் இருக்கும் இல்லையா, அந்த ஓட்டில் ஒருத்தன் உட்காந்து படகு ஓட்டிகிட்டு போனானா. இதை யார் சொன்னான்னா நான் சொல்லலைங்க, அண்ணன் சீமான் அவர்கள் சொல்கிறார். ஒருத்தன் கடலில் ஆமை ஓட்டில் உட்காந்து பரிசல் ஓட்டிகிட்டு போனான் அப்படின்னு சொல்கிறார். அதாவது ஒருத்தன் ஆமை ஓட்டில் உட்காந்து பரிசல் ஓட்டிகிட்டு போகணுன்னா அந்த ஆமை ஓடு எவ்வளோ பெரிய ஓடாக இருக்கணும். சாதாரண ஒரு பரிசலை பார்த்தீங்கன்னா அந்த பரிசல் எவ்வளோ பெரிய பரிசலாக இருக்கும் உங்களுக்கு தெரியும். இந்த ஒகேனக்கல்ல இந்த பரிசல் சவாரி போனவங்களுக்குலாம் தெரியும். ஒரு ஆமை ஓட்டில் உட்காந்து ஒருத்தனால் பரிசலில் போன மாதிரி சவாரி பண்ண முடியுமா? இதெல்லாம் யாராவது நம்புவாங்களா? இதே அவர் ஒரு செய்தி நிறுவனத்துக்கு ஒரு யூடியூப் சேனலுக்கு இப்படி பேட்டி கொடுக்குறாரு. ஸோ அப்படி பேசும்போது அவர் மக்கள் எப்படி மதிப்பாங்க? இன்றைக்கி அவருடைய பேச்சுக்கள் ஒரு மீம் மெட்டீரியலாக, ஒரு கண்டென்ட் கிரியேட்டர் கிடையாது, ஒரு லட்டு மாதிரி மீம் மெட்டீரியலாக போட்டு அவர் ஓட்டிகிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் அவர் சிந்தித்து பார்க்கணும். நல்ல கருத்துக்களை சொல்லக்கூடிய மனிதர் தான், இல்லை என்று சொல்லலை. பல்வேறு திட்டங்களை முன்னெடுக்கிறார். பொது வழியில் எதை வேணாலும் பேசலாம். இந்த கார்ப்பரேட்டில் வேலை வாங்கங்களுக்கு தெரியும். இந்த மந்தோடைய டார்கெட் பிளான் என்னென்னா எக்ஸலில் போட்டு காமிச்சிடலாம். 10 கார் விற்பேன், 100 கார் விற்பேன் அப்படின்னு சொல்லி மாடல் வைஸ் போட்டு காமிச்சிடலாம். விற்கிறவனுக்கு தான் தெரியும் அதில் உள்ள வழி. அதே போல் தான் வாய் வலிக்க, மக்களுக்கு நரம்பு புடைக்க எதை வேணாலும் பேசிடலாம், மக்களும் ரசிப்பார்கள். அதை செய்து காட்டணும் இல்லையா? ப்ராக்டிக்கலி கன்வர்ஷன் சொல்லுவாங்க. அதை கன்வெர்ட் பண்ணி காட்டுறது தான் மிகப்பெரிய சிக்கல் இருக்குது. ஸோ என்னை பொறுத்தவரை சீமான் பேசுவது ஜால்ராவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100க்கு 100% அவர் திமுகவுக்கு ஜால்ரா தான் நடிக்கிறார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.